நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பூரணமாக பெற்றுவிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். விசுவாசம் பூரணமாக நம்முடைய ஆவி மனிதனிலே பெற்றுவிட்டோம். அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நிறைவாக பெற்றிருக்கிறோம். தகுதியையும் பூரணமாக பெற்றிருக்கிறோம். ஆகையினால்தான் எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்லுகிறான், அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கொலோசேயர் 2:10, எபிரேயர் 10:14. அப்போது இது ஒரு நாளும் மாறாது பாருங்கள். அவருடைய அழைத்த அழைப்பும் அவருடைய ஆசீர்வாதங்களும் மாறாது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்தை குறித்து சந்தேகப்பட மாட்டீங்க. அந்த விசுவாசம் யாருடைய விசுவாசம்? பேதுரு சொல்கிறார் பாருங்க, என்னை போல அருமையான விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது தேவனிடத்திலிருந்து வந்த விசுவாசம். அப்போது விசுவாச குறைச்சல் பிரச்சனை அல்ல. உங்களுக்குள்ளே நிறைவான விசுவாசம் இருக்கிறது என்கிற நாலெட்ஜ் தான் பிரச்சனை. உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பவர் எனக்குள்ளே இருக்கிறது என்கிற நாலெட்ஜ் தான் பிரச்சனை, அறியாமை தான் பிரச்சனை. என்னை முற்றிலுமாக தேவன் தகுதி அழக்கி விட்டார் என்கிற நாலெட்ஜ் தாங்க உங்களுக்கு வேணும். இந்த நாலெட்ஜை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்ன செய்வீங்க தெரியுமா? ஏசப்பாட்ட கேட்போமா? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? டேய், நீ நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்வார். அவர் என்ன செய்தார்? கல்லறையை காலி செய்தார். நீங்கள் எதுக்கு முயற்சிப்பீங்க? கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முயற்சிப்பீங்க. இந்த மூன்றையும் சந்தேகிக்காதீங்க. ஒன்று, உங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் குறையாது. இரண்டாவது, தேவன் உங்களுக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிறாரு அந்த ஆச்சரியமான ஆற்றல், அது பரிபூரணமானது, ஒரு நாளும் குறையாது. மூன்றாவது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் முற்றிலுமாக எப்பொழுதும் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பாவம் செய்த உடனே உங்கள் தகுதி குறைந்து போகாது. முக்கியமான ட்ரூத்துங்க. அதுதான் அவருடைய அன்பு, அகாப்பே லவ். இட் இஸ் அன்கண்டிஷனல். இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அவர்களைத்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது. ஒரு உதாரணம் பாருங்களேன். அநேக காரியங்கள் ஆபிரகாம் கீழ்ப்படியலை. நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கேன். அநேக காரியங்களில் தாவீது கீழ்ப்படியலை. ஆனாலும் இதை அறிஞ்சிருந்தாங்க. எதை அறிஞ்சிருந்தாங்க? தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான ஆற்றலை அவர் குறைத்து கொள்ள மாட்டார். தேவன் என்மேல் வைத்திருக்கிற அன்பு குறையாது என்கிற சத்தியத்தை அறிஞ்சாங்க. தூள் கிளப்பிட்டாங்க. என்ன சொன்னார்? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வன். யார் சொல்கிறான்? சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிறகு, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்தா? இன்னொருடைய மனைவியை அபகரித்து கொள்ள பயங்கரமான துரோகம் பண்ணுறான், கொலையை செய்கிறான். அவனாலே இந்த மூன்று காரியங்களை விசுவாசிக்க முடியுது. நீங்களும் விசுவாசிக்க முடியும். ஒன்று, தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அவருடைய விசுவாசம் ஒரு நாளும் குறையாது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுதும் குறையாது. தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறாரு அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையும் குறையாது. உங்கள் மேலே வச்சிருக்கிறார லவ், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிபந்தனை இல்லாத அன்பும் குறையாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. எதை போல கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் இயேசுவை நம்பி இருந்தது போல 21வது நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்க அவர் உங்களை தானே நம்பி இருக்கிறாரு. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.